Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம்ல வச்சு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. எல்லாம் அடி பிடிக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. மாவை உப்பு ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கீரைலாம் மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஆயிடுச்சுனாலும் உங்களால் தட்ட முடியாது. கையிலே தட்டி போடணும். அடை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகும் மாவு. இப்போது கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டிக்கோங்க. ரவுண்டாக எடுத்துகிட்டு ஒரு தட்டு எடுத்து கவுத்து போட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி கையாலே தட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு நீங்கள் பிளாஸ்டிக் கவர், அந்த எண்ணெய் கவர் அது மாதிரி எல்லாம் இருந்தால் எண்ணெய் தடவிட்டு அது மேலே கூட தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு வேகும். இப்போ இதை எடுத்து தோசை தவா நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தவா நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க அடையை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க செவக்கிற வரைக்கும். செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு செவக்க விட்டு திருப்பிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான், எடுத்துடுறேன். அவ்வளோதான், கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.